ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்களுடைய ராஜா ராஜசேகர். நம்ம ஒசூரைடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி இந்த லாகில் பார்க்க போகிறது கேட்டுகிட்டே இருந்தீங்க, பெங்களூருடைய சேட்டலைட்டு ரோடுடைய அப்டேட்டு. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த லாகில் காமிச்சிட்டு இருக்க பிளேஸ் பாகலூர் டு பேரிக்கை ரோடு தான். இங்கே அந்த ரோடில் இந்த சேட்டலைட் மேப் எந்த இடத்துல கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல போனால் அச்சந்திரம் என்ற ஒரு சிறு கிராமத்தில் தான் கிராஸ் ஆகுது. இதுதான் அந்த பிளேஸு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. ஏன்னா 2025 டிசம்பர் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே பண்ணுற ஒர்க்கை பார்த்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற நிலமையில தான் இருக்குது. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே லாக் போட்டதில் அந்த ரோடு மட்டும் ஜஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 50% ஒர்க் முடிச்சிருக்காங்க. இங்கே என்னென்னா இந்த NH சப்வே வழியாக பாகலூர் பேரிக்கை சப்வே வழியாக போகும். இது மேலே ஃப்ளேவரில் இந்த பைபாஸ் ஃப்ளேவரில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த ஃப்ளேவர் மேலே இருக்கிறது என்னென்னா 4 லைனுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க. ஒரு 60 அடி ஹைட் ஏற்றிருக்காங்க. அந்த நார்மல் அந்த பாகலூர் பேரிக்கை ரோடு இருக்கு இல்லையா, அதை விட 60 அடி மேலே ஏற்றிருக்காங்க. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த ரோடு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த வழியாக போக போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்க்குற நீங்கள் மேப்பு, தமிழ்நாட்டுக்குள்ளே வர இடம் சம்பங்கேரின்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடக ஊர். அந்த வழியாக உள்ளே திரும்பி பட்டாரப்பள்ளி அந்த இடத்துல டோல் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னல அச்சந்திரம் சொல்லிட்டு அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிற இடம். அடுத்தது படுதேப்பள்ளி நந்திமங்கலம் வழியாக அப்படியே கிருஷ்ணகிரி பைபாஸ் நோக்கி ரோடு வரும். நீங்கள் பார்க்கலாம், முத்தாளி தட்டுக்கானப்பள்ளி அப்படியே பைபாஸில் அட்டாச் ஆகிருச்சு. இந்த பைபாஸ் எங்கன்னா அக்ராரம், அது ராஜாஜியோடைய இது இருக்குல்ல, தூரப்பள்ளி அக்ராரம், அந்த இடத்துல பைபாஸ் கிராஸ் ஆகி திரும்பி இது சேட்டலைட்டில் அப்டேட் ஆகல அந்த ரோடுடைய மேப்பு. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா மத்தகிரி அவுட் சைடாக இந்த ரோடு கிராஸ் ஆகும். அவுட் சைடு கிராஸ் ஆகி திரும்பி அதான் இப்போ கிராண்ட் சினிமாஸ் தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அது ஒட்டி ரோடு கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகி திரும்பி கர்நாடகாவுக்கு போய் இந்த இப்போ தெரியுது இல்லையா மேப்பு, அந்த வரைபடம் தெரியும் இல்லையா, மாய்ச்சந்திரா சொல்லிட்டு ஒரு கர்நாடகா ஊரில் ஜாயின் ஆகி திரும்பி சந்தாபுரா, அதை ஒசூர் டு சந்தாபுர பைபாஸ் இருக்குல்ல, அதில் போய் சந்தாபுரம் பக்கமாக அந்த ரோடுக்கு ஜாயின் ஆகிறது தான் இந்த பெங்களூரோட சேட்டலைட் மேப்பு. இன்னும் பாருங்கள், தெளிவாக தெரியுதில்ல அந்த வரைபடம் எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் முழுசாக நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இது அப்டேட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருந்தால் நல்லாமே இருந்திருக்கும். இப்போ நான் இது சர்வீஸ் ரோடு. இப்போது பாகலூர் டு பேரிக்கை ரோட்லேருந்து வெஹிக்கிள்ஸ் இந்த பைபாஸ் ரோடுக்கு ஏறணுன்னா இதை பயன்படுத்திக்கலாம். இது நான் இந்த ப்ராஜெக்ட் முழுசாக படிச்சுட்டு இது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சர்வீஸ் ரோடெலாம் இருக்குதுன்னு. ஆனால் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி சர்வீஸ் ரோடில் எங்கே இருக்காது அப்படின்னு. இல்லை, இருக்குது. இது இந்த வழியை நம்ம என்னென்னா கிருஷ்ணகிரி டு ஒசூர் பைபாஸ் வரைக்கும் 4 இடத்துல முக்கியமான 4 இடத்துல இந்த மாதிரி சர்வீஸ் ரோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அங்கங்கே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தார் ரோடே முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த காணொலியில் பாருங்கள், இந்த மாதிரி ரோடெலாம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு. ரோடு குவாலிட்டி அந்த அளவுக்கு பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. 3 லேயரை இது முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஒரு லேயர் இதுக்கு மேலே தார் வரும்னு சொல்லிட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க. ரோடெலாம் ரொம்ப லென்த்தாக வச்சுருக்காங்க. ஃப்யூச்சருக்கு என்னென்னா எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் எந்த இதுவும் என்னென்னா நெக்ஸ்ட் ஃப்யூச்சருக்கு எந்த எஃபெக்ட் இல்லை. எப்போது நம்ம ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அப்போ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ரோடு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் சைடில் என்னென்னா ரொம்ப ஒரு 10 அடிக்கு பள்ளம் வச்சுருக்காங்க. சைட்லேருந்து எந்த வெஹிக்கிள்ஸ் மேலே ஏற முடியாத மாதிரி அந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ
இங்கே நம்ம இப்போ நமக்கு இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா இங்கே தான் டோல் அமையும். இங்கே தெரியுது இல்லைங்களா, ஸ்ட்ரைட்டாக தெரியுதா, இதுதான் டோல் வந்து பட்டாரப்பள்ளின்ற இடத்துல தான் டோல் வந்து அமையுது. அதுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம், கீழே வந்து எல்லாமே சிமெண்ட் ரோடெலாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், தெளிவாக தெரியும். இந்த இடத்துல தான் டோல் அமையுது. அந்த டோல் அமைகிற இடத்துல வந்து ரொம்ப சின்னதாக வச்சுருக்காங்க. அது என்னென்னு எனக்கும் ஒன்றும் புரியல. ஒரு 3 ரோடு இல்லை, ஒரே அட் அ டைம் வந்து ஒரு 2 வெஹிக்கிள் வந்து 2-3 வெஹிக்கிள் வந்து போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஒர்க்கு மட்டும் நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு போயிட்டுருக்கு. முடிச்சிருவாங்க கண்டிப்பாக. 25 டிசம்பருக்குள்ளே வந்து ஃபுல்லாக முடித்து கொடுத்துருவாங்க ரோடு. இந்த ரோடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விவசாய நிலங்கள் போனாலும் பெங்களூர் வந்து அவுட் ரோடாக இது வந்து மாறிடும். அது இல்லாமல் வந்து ஒசூருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரோடு. ஏன்னா எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக நம்ம ஒசூர், அதனால் வந்து எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்போர்ட் தான் நம்பி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 2 ரோடுக்கு நடுவில் வந்து வி ஷேப்பில் வந்து பள்ளத்தை உருவாக்கியிருக்காங்க. வி ஷேப்பில் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் எங்கே பார்த்துருக்கலான்னா, பெங்களூர் நைஸ் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் இது பண்ணியிருந்தாங்க. அதே பேட்டர்ன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரோடுலாம் குவாலிட்டி வந்து நம்ம இது சொல்கிற அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த சேட்டலைட் ரிங்கோடைய மேப் வந்து தெளிவான உங்களுக்கு வீடியோ லாக் வேணும்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கு நம்ம சேனலில். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், அது போய் பாருங்கள். எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ கிலோமீட்டரு, அப்படி தமிழ்நாடுக்குள்ளே எவ்வளோ ட்ராவல் ஆகி போகுது, அது இல்லாமல் கர்நாடகாக்குள்ளே எவ்வளோ கிலோமீட்டர் வருது, எந்தெந்த முக்கிய நகரங்கள் வழியாக வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த லாகில் வந்து தெளிவாக வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் பட்ஜெட் வந்து எவ்வளோ இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, இது எப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது, எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெளிவான காணொளி வந்து இதை நான் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். இது முழுக்க வந்து இந்த ரோடோடைய அப்டேட் மட்டும்தான். இந்த ரோடு வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்து ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும்தான் இந்த காணொலியை அப்டேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எனக்கே வந்து ஆச்சரியமாயிருச்சு, என்னடா இவ்வளோ சீக்கிரம் இந்த ரோடு வந்து இவ்வளோ முடிச்சிட்டாங்கன்னு. இந்த காணொலியில் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து தாரோடே போட்டு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி